மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், தற்போது நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எவ்வளவு வீடுகளை இந்த மழைநீர் சூழ்ந்திருக்கிறது? மக்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் என்ன? டித்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நேற்று முதலே கனமழை பெய்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை இருக்கக்கூடிய தரங்கம்பாடி அருகே காளியப்பநல்லூர் என்கிற பகுதியில் நாம் இருக்கோம். இந்த காளியப்பநல்லூர் அம்பேத்கர் நகர் பகுதியில் தான் கிட்டத்தட்ட ஒரு 100 குடியிருப்புகள் இருக்குது. இந்த 100 குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. நேற்று காலை முதல் இந்த பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக இந்த குடியிருப்புகள் முழுவதும் நீரால் சூழப்பட்டுள்ளது. ஏன்னா இப்பகுதியை சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு மழை பெய்யும் பொழுது சாதாரண மழைக்கு இந்த பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து மக்கள் அவதிக்குள்ளாகிறாங்க. அதுவும் நேற்று இன்றும் கனமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அதிக அளவிலான நீர் இந்த பகுதியில் சூழ்ந்திருக்கு. இது குறித்து இப்பகுதி மக்களிடம் கேட்போம். வணக்கம். இப்ப இந்த பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்கு. தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. அல்லது கனமழையின் காரணமா நடக்குது? தொடர்ந்து 8 வருஷமாக நடந்துருக்கு சார். இதே தான் நாங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டோம். ஆனால் யாருமே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரில. வருஷம் பார்த்துட்டு போகிறாங்க தவிர வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. இங்கே அவ்வளோ வீடு இருக்குது, 45-50 வீடுக்கு மேலே இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளேயே பாதி வீடு நேற்று முழுவிட்டு நாங்களே ஆக்ஷன் எடுத்து தனியாகவே நாங்களே வெட்டி எல்லாத்தையும் நாங்களே ரெடி பண்ணுறோம். இங்கே ரோடு போடுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ரோடு போடுறதில்ல. அந்த மழை டைமில் முடிஞ்சோடனே அளந்துட்டு போகிறது அதோட விட்டுறாங்க. இதே தான் எல்லா வருஷமும் நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் ஒவ்வொரு மழையாக இருந்ததுனால எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போந்துட்டு எல்லா வீட்டு செப்டி டேங்கும் வெளில வந்துட்டு எல்லாருமே சின்ன குட்டி பசங்க இருக்காங்க. நிறைய பசங்க, பெரிய ஆள் கூட என்னமோ பண்ணிக்கலாம். குட்டி பசங்களை வச்சுட்டு சமாளிக்க முடியாது. வெறும் கொசுக்கடி வேறு அதிகமாகிட்டு இப்போ ரொம்ப ஓவராக. யாருமே இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கலை. இன்றைக்கும் மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கு தெரியல. நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க? எங்களுக்கு சுற்றி தண்ணி நிற்கிது. ஒன்றும் பண்ண முடியல. வெளியில் போக முடியல, வர முடியல. அவசரத்துக்கு கூட எதனா ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு கூட போக முடியல. ரொம்ப பாருங்க, முட்டி தூரம் தண்ணி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பசங்களாம் சின்ன பசங்கள்லாம் தண்ணியில் தான் இருக்கிறாங்க. ஃபுல்லாக வெறும் செப்டி டேங்க் அப்படியே கருப்பாக போயிட்டுருக்கு தண்ணி. சரியான வடிகாலே இல்லை எங்களுக்கு. வடிகால் இல்லாமல் தண்ணி வடிய மாட்டேங்குது. தண்ணி வடிஞ்சால் நாங்கள் கொஞ்சம் இன்னும் சமாளிக்கலாம். ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் இதேமாதிரி தண்ணி நினச்சி எல்லாம் வந்தாங்க, அளந்தாங்க. நாங்கள் ரோடு போட்டுருவோம் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுநாள் முடிஞ்சதோடு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு மண் அடிக்கணும் அப்படின்னாங்க, மண்ணும் அடிக்கல. அவங்க எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. நாங்கள் இப்படியே தான் இருக்கோம். அது என்ன பண்ணுறது? நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டம் அனுபவிக்கிறீங்க? உங்கள் வீடு மழையில் மூழ்கி இருக்கா? ஆமாம் சார், கண்டிப்பாக மூழ்கி இருக்குது. நான் 8 வருஷமாக அங்கே தான் சார் இருக்கோம். வீட்டுக்குள்ளே பாம்பு வருது. மழை ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாமே வீட்டுக்குள்ளே தான் சார் நிற்கிது. எங்கள் பிள்ளைங்கள வச்சுட்டு எங்களால் இருக்கவே முடியல சார். இதே தான் 8 வருஷமாக நடக்குது. ரோடு போட மாட்டேன்றாங்க. போடுறேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஒரு நாள் கூட ரோடு போட்டதே இல்லை. வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். நாங்களாம் அதேமாரி தண்ணியில் தான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வீடு முழுக்க ஒரு தண்ணி பூந்துட்டு நேற்றுலாம் தண்ணி வீட்டுக்குள்ளேயே பூந்து கிடக்குது. நாங்களாம் அது உள்ளே தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வேறு என்ன பண்ணுறது? பச்சை பிள்ளைங்களாம் வெளியே போய் ஜாமான் வாங்க முடியல. பச்சை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவ்வளோ அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது என்ன சார், ரோடு போட சொல்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். பஞ்சாயத்து போட்டிலையுமே சொன்னோம். யூனியன் எல்லாமே சொல்கிறாங்க. நாங்கள் போகவே இல்லை. கலெக்டர் வரைக்கும் பார்த்துட்டு போனாங்க. வரமாட்டாங்கிறாங்க. ஆனால் பார்க்குறாங்க, நாங்கள் போடுறோங்கிறாங்க. அதோட கம்முன்னு போடுறாங்க. எலெக்ஷன் வர நேரத்துலையும் ரோடு போடுறாங்கிறாங்க, போட மாட்டாங்கிறாங்க. அவங்களும் கம்முன்னு பார்த்துட்டு போயிடுறாங்க. இதேமாரி இருந்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சவங்கள போய் கேட்கலாம். அவங்களும் மதிக்க மாட்டுறாங்க, கண்டுக்க மாட்டாங்கிறாங்க. வருஷமும் இப்படி தான் தண்ணியிலே தான் நாங்களும் கிடக்குறோம். எத்தனை அந்த சைடு உள்ளவங்களாம் கூப்பிட்டா வர மாட்டாங்க. இந்த சைடு ஒரு 20 வீடு இருக்குது. 20 வீட்டுக்காரங்களே ஒரு 4-5 பேர் தான் மெனக்கிட வேண்டியதாக இருக்குது. மற்றவங்க கண்டுக்க மாட்டாங்கிறாங்க. தண்ணி தானே ஒருத்த நாளைக்கு நடந்துட்டு போகணுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் எப்படியாவது பார்த்து எங்களுக்கு ரோடு வாங்கி தரணும். ரோடு மட்டும் வாங்கி கொடுத்தாலே போதும். இந்த பகுதியை பொறுத்தவரை கடந்த 8 ஆண்டுகளாகவே இதே பிரச்சனையை நீடிப்பதாக தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொரு மழையின் போதுமே இந்த பகுதியில், குறிப்பாக காளியப்பநல்லூரில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் பகுதியில் மழை நீர் சூழ்ந்து இந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறாங்க. அதுவும் இது போன்ற புயல் கனமழை நேரங்களில் அதிக அளவில் இந்த பகுதியில் மழை நீர் சூழ்ந்துக்கிறது. தொடர்ச்சியாக மழை பெய்யும் பொழுது அவை முழுமையாக வடியக்கூடிய நிலை இல்லை. வடிகால் வசதியும் இந்த பகுதியில் இல்லை. சாலை வசதிகளும் இல்லாதனால மழைநீர்
தொடர்ந்து தேங்கி கொண்டு தான் இருக்கு. தொடர்ச்சியாக இன்று வந்து மழை விட்டுவிடும் என வந்து கூறப்பட்டிருக்கு. நேற்று இரவு முழுவதுமே மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் வந்து கனமழை பெய்தது. இன்று அதிகாலையில் தான் மழை சற்று ஓய்ந்துள்ளது. இன்று மழை விட்டுவிடும் என கூறப்பட்டிருந்தாலும் ஒருவேளை இன்றும் மழை பெய்தால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவோம் என இப்பகுதி மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஒரு நிரந்தர தீர்வை வந்து ஏற்படுத்தி தந்தால் தான் நாங்கள் இந்த பகுதியில் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக வந்து இருக்கு. இஸ்லாம், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.